அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 6th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ற ஒரு லெசன். ஸோ இந்த லெசனில் 6th புக்கில் இருக்க ஒரு லெசன் தான். முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்குது. 10 கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோப்பு. ஃபஸ்ட்டு வெங்காயம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று பார்க்கலாம். இயற்கையான நிறம் காட்டி வேதியியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மஞ்சள், அதுதான் வந்து இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை நிறங்காட்டி என்ன அப்படின்னா மஞ்சள், நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த மஞ்சள் தான் இயற்கையான நிறம் காட்டி. அடுத்தது வேதியியல் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. வேதியியல் என்பது பருப்பொருட்களின் அடிப்படை கூறுகள், அமைப்பு, பருப்பொருட்களின் அடிப்படை கூறுகள், அமைப்பு, பண்புகள் மற்றும் அதனால் ஏற்படும் மாறுதல்களை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு தான் வேதியியல். பண்பு, அமைப்பு, அடிப்படை கூறுகள், அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள், மாறுதல்களை பற்றி படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் வேதியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்த வெங்காயத்தை நறுக்கும்போது கண்ணில் கண்ணீர் வரும். ஓகேவா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வெங்காயத்தோட செல்கள் எல்லாமே வந்து சரி விலங்குனாலும் சரி செல்களால் ஆனதான். செல்கள் வந்து செல்கள் எல்லாம் சேர்ந்தது திசு எல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம அப்படின்றது பார்த்தோம். செல் அப்படின்ற ஒரு லெசன்லேயே பார்த்தோம். வெங்காயத்துலேயும் நிறையா செல்கள் இருக்கும். அந்த செல்களில் பொதிந்துள்ள ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் நிறையா இருக்குது. அந்த செல்களில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு, ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஈஸியாக ஆவியாகக்கூடியது. வெங்காயத்தை வெட்டும்போது சில செல்கள் சிதைந்து அந்த வேதிப்பொருள் வெளிப்படும். எளிதில் ஆவியாகி உடனே கண்களை என்ன ஆகுது அப்படின்னா வந்தடையுது. எரிச்சல் ஏற்படுத்தி அதனால தான் கண்ணில் என்ன வருது அப்படின்னா கண்ணீர் வருது. ஸோ அப்போ அந்த கண்ணீர் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு, ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு காரணம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப்பு பற்றி பார்க்க போகிறோம். சோப்பு வந்து 2 வகை. ஒன்று வந்து நீர் விரும்புகிறது, நீர் வெறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு கதை தான். இப்போ நீர் வெறுக்கும் பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம துவைக்கிற சோப்பு சலவை சோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாஷ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த நீர் வெறுக்கும் மூலக்கூறு கொண்ட சோப்பு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்து போயிடலாம். சிமெண்ட்டு அந்த மாதிரி படிக்கலாம். ஃபஸ்ட்டு உரம். தாவரங்களின் வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. தாவர வளர்ச்சிக்கு நீர் தேவை. நீர் இருந்தால் தான் ஒரு தாவரம் வளரும். சூரிய ஒளி தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்று தேவை, எல்லாமே தேவை. ப்ளஸ் என்ன அப்படின்னா உரமும் தேவை. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்ற தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்க இந்த உரங்களும் தேவை. இந்த உரத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மையான ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிகே என்ன அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் வந்து உரங்களை 2 தான் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கரிம உரம், இன்னொன்று வந்து கனிமம். ஒன்று வந்து ஆர்கானிக், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிம உரம் வந்து ஆர்கானிக் உரம். ஆர்கானிக் உரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மண்புழு மற்றும் தொழு உரம். இயற்கையிலே கிடைக்கிது பாருங்கள், அதுதான் வந்து ஆர்கானிக். கரிம மண்புழு உரம் மற்றும் தொழு உரம் இது வந்து இயற்கையாகவே கிடைக்கும். நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவரம் மற்றும் விலங்குகளோட கழிவுகள்லேருந்தே வந்து கரிம உரம் உற்பத்தி ஆயிரும். எந்த ஒரு ரசாயன பொருளும் இதில் சேர்க்க மாட்டாங்க. இயற்கையில் இருந்தே இந்த உரம் கிடைக்கும். இந்த உரம் தான் வந்து நல்லது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கனிம உரம். இது வந்து வேதிப்பொருட்களால் தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் கனிம உரங்கள். இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாமே இதற்கான எடுத்துக்காட்டு. இப்போ யூரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குன்னா 46% வந்து நைட்ரஜன் இருக்குது. யூரியா அப்படின்றது NH2CO NH2. ஓகேவா? NH2CO அதோட வேதி வாய்ப்பாடு. யூரியா அப்படின்னு கொடுக்காம ஆப்ஷனில் எதை கொடுத்துருந்தாலும் இது ஆன்சர் தான். இதில் நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா 46%. நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது, 46% இருக்குது. அடுத்தது சூப்பர் பாஸ்பேட். பாஸ்பேட்டில் பார்த்திங்கன்னா 8 to 9% தான் பாஸ்பரஸ் இருக்குது. அடுத்து அமோனியம் சல்பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் 21% இருக்குது. அடுத்தது பொட்டாசியம் நைட்ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் 44% இருக்குது.
44% வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்புழு உயிரி. மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக எடுத்துக்கிறோம். அதான் அதுக்கான உணவே. அந்த உணவு வந்து செரித்து வர்றதா நமக்கு உரம். மண்புழு வந்து கழிவுகளை வந்து சாப்பிடும். மண்ணுக்குள்ளே இருக்கிற மண்ணை அந்த கழிவு எல்லாத்தையுமே சாப்பிடும். அது அந்த மண்புழுவோட உடலுக்குள்ளே போய் செரிமானமாகி வர்ற கழிவு தான் என்ன அப்படின்னா மண்புழு உரம். ஆல்ரெடி அது எடுத்துக்கிறதும் கழிவு தான், அது செரிமானமாகி வர்றதும் அதான் வந்து நமக்கு மண்புழு உரமாக இருக்குது. இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவும். இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகையாக உதவுவதால் உழவனின் நண்பன் யார் அப்படின்னா மண்புழு. அடுத்தது சிமெண்ட்டு. இங்கிலாந்து நாட்டில் சிமெண்ட்டு ஓகே, இதில் வந்து சிமெண்ட்டுடன் நீர் சேர்க்கும் போது சில நிமிடங்களில் கெட்டி ஆயிரும். சிமெண்ட்டோட நீர் சேர்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் அப்படியே ஸ்ட்ராங் ஆயிரும். சிமெண்ட் தயாரிக்கும் போது இறுதியாக சிமெண்ட் நம்ம வாங்கிட்டு வந்து அதை கலக்கும் போது இல்லை, சிமெண்ட்டு தயாரிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து சிப்சம் சேர்க்குறாங்க. சிமெண்ட்டு தயாரிக்கும் போதே அந்த மூட்டையில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிமெண்ட்டோட சிப்சம் சேர்த்துருவாங்க. சிப்சம் மீன்ஸ் CaSO4 அதை சேர்க்கறதுனால சிமெண்ட்டோட கெட்டிப்படும் நேரம் தாமதமாகும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியே வச்சாலும் உடனே சிமெண்ட் கெட்டி ஆயிடாது, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கெட்டியாகும். அதுக்கு என்ன காரணம்னா சிமெண்ட்டு கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா, அது அந்த கெட்டியாகிறத தடுக்கிறதுக்கு தான் சிமெண்ட்டில் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா CaSO4 சொல்லுவாங்க, சிப்சம் சேர்ப்பாங்க. சிப்சம் அப்படின்ற பொருள் இயற்கையாகவே கிடைக்கும். சிப்சத்தில் இருந்து தான் பாரிஸ் சாந்து வந்து கிடைக்கும். ஓகே, எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சிமெண்ட்டு கெட்டிப்படுவதை தாமதமாக்குவது என்ன அப்படின்னா சிப்சம். முக்கியமான ஒரு கொஸ்டின். சிமெண்ட்டு கெட்டிப்படுவதை தாமதமாக்குது. சிமெண்ட்டு கெட்டியானால் அது வேஸ்ட்டாக போயிடும். அது கெட்டியாகிறத தாமதப்படுத்துறது தான் என்ன அப்படின்னா சிப்சம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் என்பவர் 1824 முதல் முறையாக சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லாண்ட் எனும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருப்பதனால் சிமெண்ட்டுக்கு என்ன பேரே வச்சுட்டாங்க, போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. போர்ட்லாண்ட் சிமெண்ட். சிமெண்ட்டோட பயன்கள் 3 வகையில் சிமெண்ட் பயன்படுது. காரை, இந்த கான்கிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கற்காரை. அடுத்து வலுவூட்டப்பட்ட காரை, RCC அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 வகையில் சிமெண்ட் வந்து பயன்படுது. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது சிப்சம் பார்க்கலாம். சிப்சம், எப்சம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாரிஸ் அந்த 3மே இந்த லெசன்லேயே முக்கியமானதுன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிப்சம் சொன்னேன், CaSO4 இதுதான் இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு, வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CaSO4 கால்சியம் சல்பைடு H2O 2H2O. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2H2O. கால்சியம் சல்பைட் ஹைட்ரேட் அதோட வேதிப்பெயர் வந்து கால்சியம் சல்பைட் ஹைட்ரேட். அதோட வேதி மூலக்கூறு அதோட வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா CaSO4 2H2O. சிப்சம் வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மிருதுவான நிறமற்ற ஒரு கனிம பொருள் ஆகும். சிப்சம் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா உரமாக சிப்சம் பயன்படுது. சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. சிப்சத்தில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாரிஸ் சாந்து தயாரிப்பாங்க. பாரிஸ் சாந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிப்சத்தில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. சிப்சம் 3 விதம் முக்கிய பயன்கள் கொண்டது. ஒன்று உரம், அடுத்தது சிமெண்ட் தயாரிக்கனா அந்த சிமெண்ட் கெட்டிப்படுவதை தடுப்பதே வந்து சிப்சம் தான். சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்தது எப்சம் என்பது மெக்னீசியம் சல்பைட் ஹைட்ரேட் MgSO4 7H2O. அங்கே என்ன பார்த்தோம், CaSO4 2H2O அப்படின்னு பார்த்தோம் ஹைட்ரேட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா MgSO4 7H2O மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட் எனும் உப்பாகும் எப்சம் அப்படின்றது. இதன் மூலக்கூறு வாய்ப்பாடும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பயன் பார்க்கலாம். மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க அமைதிப்படுத்தியாக மன அழுத்தத்தை குறைக்குமா, ஓகேவா, இப்போ கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கும். மன அழுத்தத்தை குறைப்பதற்கு எது பயன்படுது அப்படின்னா எப்சம் பயன்படுகிறது. எப்சம் வந்து மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியாக பயன்படுகிறது. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது எப்சம். எப்சம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மருத்துவத்துறை தான்.
எப்சம் வந்து ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது. கண்டிப்பாக அது நமக்கு உதவும். மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுது. ஸோ அப்போ அது முக்கியமான ஒன்று. அடுத்தது நம்மளோட தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குது. தோல் நோய் தீர்க்கும் களிம்புகள், ஆயில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் தோல் நோய்க்கு பயன்படுது. விவசாய துறைகளிலும் பயன்படுகிறது. விவசாயத்திலும் தாவர வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது. தாவர வளர்ச்சிக்கு பயன்படுது. அடுத்தது பாரிசாந்து. பாரிசாந்து அப்படின்றோடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சிப்சம் தான். சிப்சத்தில் இருந்து தான் பாரிசாந்தே தயாரிப்பாங்க. சிப்சத்திலிருந்து சிமெண்ட்டும் தயாரிப்பாங்க, பாரிசாந்தும் தயாரிப்பாங்க. பாரிசாந்து மிக நுண்ணிய வெள்ளை பொடியாகும். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் வேறு ஒன்றும் இல்லை, CaSO4 2H2O அப்படின்னா என்னது? சிப்சம். இதிலிருந்து நீர் மூலக்கூறை நீக்கிடணும். நீர் மூலக்கூறை நீக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? CaSO4 H2O, ஒரு 1.5 நீர் மூலக்கூறை நீக்கிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒரு அரை தான் இருக்கும். இதுதான் வந்து பாரிசாந்து. அப்போ இது வந்து சிப்சம். சிப்சத்திலிருந்து நீர் மூலக்கூறை நீக்கின பிறகு கிடைக்கிறதா என்னது? பாரிசாந்து தயாரிக்க பயன்படும் சிப்சம் எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா பாரிஸில் கிடைக்கிது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் என்ன கிடைக்கிது அப்படின்னா சிப்சம் வந்து இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு கனிம பொருள். சிப்சம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் தயாரிக்க மாட்டாங்க, இயற்கையிலேயே மண்ணிலே கிடைக்கும். கனிம பொருள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியதான் சிப்சம். அது எங்கே நம்ம உலகில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமாக கிடைக்கிது. அதுவும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அதிகமாக கிடைக்கிறதுனால சிப்சத்திலேருந்து தான் பாரிசாந்து தயாரிக்கிறோம். ஸோ அதுலேருந்து கிடைக்கிற பொருளுக்கு என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா பாரிசாந்து அப்படின்னே வச்சுட்டாங்க. பாரிஸில் அதிகமாக கிடைக்கிறதுனால பாரிசாந்து. சிப்சத்தினை வெப்பப்படுத்தும் போது பகுதியளவு நீர்ச்சத்து வெளியேறி, அதான் 2ல் 1 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியேறிடும். ரிமைனிங் இருக்கிறது அரை தான். அதனால தான் CaSO4 H2O அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாரிசாந்து. சிப்சம் அப்படின்னா CaSO4 2H2O. நீர்ச்சத்து வெளியேறி பாரிசாந்து கிடைக்கிறது. இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா ஜாக்பீஸ் கரும்பலகையில் எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுது. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய, எலும்பு உடஞ்சி போச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு பயன்படுது. எலும்பு முறிவு. சிலைகள் செய்கிறதுக்கு பயன்படுது. கட்டுமான துறையிலும் பயன்படுகிறது. பாரிசாந்து கட்டுமான துறைகளிலும் பயன்படுகிறது. அடுத்து ஃபீனால் என்பது கார்பாலிக் ஆசிட் ஃபீனால் ஒரு கரிம அமிலம் ஆகும் எனப்படும் ஒரு கரிம அமிலம். ஃபீனாலோட வேதி வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா C6H5OH அல்லது CH3CH2OHன்னு சொல்லுவாங்க. CH3CH2OH அல்லது C6H5. ஸோ மாற்றி எழுதுறோம்னு நினைக்கிறது எத்தனால். இது வந்து CH3CH2OHனா அது எத்தனால். ஃபீனால் அப்படின்றது வந்து C6H5OH தான். C6H5OH இந்த மாதிரி வரைவாங்க, மேலே OH. இதுதான் வந்து ஃபீனால் அல்லது C6H5OH அப்படின்னு சொல்லலாம். வீரியம் குறைந்த அமிலமாகும், ஆவியாகும் தன்மை கொண்டது. வெண்மை நிற படிக திண்ம பொருள். இது வந்து ஒரு திண்ம பொருள். ஃபீனாலின் கரைசல் நிறமற்றதாக இருக்கும். பட் மாசு கலக்கும்போது அதில் வந்து இளம் சிவப்பு நிறமாக மாறும். ஏதாவது ஒரு மாசு கலந்துருச்சு அப்படின்னா மாசு காரணமாக தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றபடி ஃபீனால் வந்து கலரே இல்லாமல் தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு மாசு கலக்கும்போது இளஞ்சிவப்பு நிறமாக வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபீனால் வந்து மாறும். அடுத்தது மனிதனின் தோலில் ஃபீனால் பட்டுச்சு அப்படின்னா எரிச்சல் ஊட்டும் தன்மை கொண்டது. தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் பல பொருட்களுக்கு ஃபீனால் பயன்படுகிறது. ஃபீனால் வந்து மூலப்பொருளாக உள்ளது. குறைந்த அடர்வுடைய ஃபீனால் கரைசல் வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் வீட்டில் பாத்ரூம் கழுவுறதுக்கும் பயன்படுது. ஃபீனால் நுண்ணுயிரிகளை கொல்வதால் அறுவை சிகிச்சையில் கிருமி நாசினியாகவும் ஃபீனால் பயன்படுகிறது. அடுத்தது இந்த ஒட்டும் பொருள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா ஸ்டார்ச் இயற்கை ஒட்டு பொருளுக்கு எடுத்துக்காட்டு. ஸ்டார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை ஒட்டு பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இது ஒன்று தான் இங்கே முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஓகே, இயற்கையான ஒட்டும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஸ்டார்ச். ஓகே, புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அதுவும் முக்கியமானது தான். ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சோப்புகளில் முதன்மை மூலம் விலங்கு கொழுப்பு மற்றும் தாவர எண்ணெய்.
சோப்புகளின் முதன்மை மூலம் பார்த்திங்க அப்படின்னா விலங்கு கொழுப்பு மற்றும் தாவர எண்ணெய். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு தேவை. NaOH தேவை. NaOH சோப்பு தயாரிக்க அது முக்கியமான ஒரு வேதிப்பொருள். சிமெண்டில் சிப்சம் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. ஏன்னா கெட்டிப்பட்டால் அந்த சிமெண்ட் வீணாக போயிடும். அடுத்தது ஃபீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம், கார்பாலிக் ஆசிட். இயற்கை ஒட்டும் பொருள் டேஸில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஸ்டார்ச். அடுத்தது பொறுத்துக. சோப்பில் முக்கியமான ஒரு வேதிப்பொருள் தயாரிக்க NaOH. சிமெண்ட் 3 வகையில் பயன்படும். கான்கிரீட், RCC அப்படின்னு சொன்னேன், அதில் ஒன்றை கொடுத்துருக்காங்க. சிமெண்ட்டோட 3 முக்கியமான பயன்கள். உரங்கள் NPK. சிப்சம் பார்த்திங்க அப்படின்னா CaSO4 2H2O. ஃபீனால் ஒரு படம் கூட வரைஞ்சிருப்பேன் OH அப்படின்னு, அல்லது C6H5OH. சிப்சம் அப்படின்னா CaSO4 2H2O. இதுவே ஃபேரிஸ் சாந்து அப்படின்னா அதுலேருந்து நீர் மூலக்கூறை தூக்கிடுங்க. CaSO4 ½ H2O அவ்வளோதான். இதில் முக்கியமானது அப்படின்னா சிப்சம், எப்சம், பாரிஸ் சாந்து, சோப் தயாரிக்க அந்த மூலப்பொருட்கள். வேறு இதில் அவ்வளோதான். உரங்கள் கரிம உரம், கனிம உரம், இது மட்டும்தான் இந்த லெசன்லேயே முக்கியம். ஓகே.